10 வருஷம் ஜெயில் தண்டனை, 1 கோடி ரூபாய் ஃபைன், ஒரு உயிரிழப்பு. இது எல்லாம் நம்மள மாதிரியானவங்களால தான். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்தாலும் அதை யாரால தடுக்க முடியும்னா சோசியல் மீடியாவை ரொம்ப மோகமா இருக்கிற நீங்க மாறுங்க. நல்ல விஷயங்களை வெளியில கொண்டுட்டு வாங்க. இப்ப அந்த பொண்ணை பத்தி பேசினப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி வீடியோ போட்டாங்கன்னதும் டைரக்டா நீங்க யாரை தாக்குனீங்க? தீபக்ன்ற நபரை. அவர் அதால டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டு அவர் போயிட்டாரு. பட் இந்த சொசைட்டில அவங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை, அவங்களோட ஃபேமிலி, அதெல்லாம் யார் ஈடுகட்டுவா? இந்த பக்கம் இப்படியெல்லாம் நான் போட்டா எனக்கு லைக் வரும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, மில்லியன் கணக்கில் என்னோட வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும்னு யோசிச்சு அவங்க போட்ட அந்த வீடியோ இன்னைக்கு அவங்க போய் 10 வருஷம் ஜெயில இருக்காங்க. திங்க் பண்ணி பாருங்க, வெளியில வந்தா என்ன வாழ்க்கை? நரகமான ஒரு வாழ்க்கையா தான் டெஃபினட்டா இருக்கும். தளம் அப்படின்ற ஒண்ணு நம்மளுடைய அவேர்னஸ்க்கா இருக்கணும் ஒழிய நம்மளுடைய உயிரை அழிச்சிட்டு போற ஒரு விஷயமா மாறவே கூடாது. அதுக்கு இப்ப இருக்க இளைஞர்களும் சரி, இனி வரப்போறவங்களும் சரி, ப்ளீஸ் படிச்ச பிள்ளைகளா இருப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சு வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வருதுன்னா பண்ணாதீங்க. அதை நீங்க என்கரேஜ் பண்றதாலதான் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு நாமளே ஒரு முன்னுதாரணமா இருக்கிறோம். சோசியல் மீடியாவில் விளையாடாதீங்க. மற்றவங்க வாழ்க்கையும் விளையாட்டுக்கு எடுத்துக்காதீங்க.